கேரளாவை சேர்ந்த 35 இயர் ஓல்டு ஷிமிதா என்ற ஒரு பெண்மணி, அவங்கள 42 இயர் ஓல்டு தீபக் என்ற நபர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணதாக அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாங்க. அந்த வீடியோ வைரல் ஆனதுனால இந்த நபர் தீபக் சூசைட் பண்ணிட்டாரு. இந்த வீடியோவில் தீபக் என்ற நபர் இன்டென்ஷனலாக டச் பண்ணாரா இல்லையான்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இது ஒரு க்ரௌடட் பஸ்ஸு. ஆனால் இது ஓவர் க்ரௌடட் கிடையாது. இந்த லேடிக்கும் அந்த ஆளுக்கும் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. அதே சமயத்தில் அந்த ஆளுக்கும் அவருக்கு பக்கத்தில் வேறு ஒரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஸ்பேஸ் அவ்வளோவா இல்லை. அங்கே வேறு ஒரு லேடி கை ஹேண்டு பாரை பிடிச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கிளியராக பார்க்கலாம், அந்த நபர் இவங்களை இடிக்கவே இல்லை. அண்ட் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாடிலாம் ஸ்டிஃபாக வச்சுக்கிட்டு ஏதோ புரட்சிகரமாக ஏதோ பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காங்க. அதே சமயத்தில் இந்த மாதிரி பஸ்ஸில் வேணும்கிட்டே இடித்தது இல்லை அப்படின்ட்டு சொல்ல வரல. நிறைய பேர் இடிச்சிருக்காங்க, நிறைய செக்ஷுவல் அப்யூஸ்லாம் நடந்திருக்கு. ஆனால் இந்த இது பொய்ன்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோவை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அந்த நபர் நிற்கிற இடம் இறங்குற இடம். அந்த இறங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு க்ரௌடு இருக்கும். அதுக்கப்புறம் பஸ்ஸில் இருந்து அந்த இறங்குற இடத்துக்கு வழியாக கீழே இறங்குவாங்க. அப்போது கூட்ட நெரிசல் ஆகும். அந்த பஸ்ஸில் ஒவ்வொருத்தராக இறங்கிட்டே இருக்காங்க. அண்ட் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் இறங்குறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. அந்த புஷ்ஷே இவருடைய பாடி மேலே பட்டு இவரோட ஹேண்டு கொஞ்சம் நவுறுது. இந்த இன்ஸ்டாகிராமுடைய ரீல்ஸோடைய ஃபார்மேட் பார்க்கும்போது இந்த அம்மா இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணி வைரல் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஃபேக் ரெவல்யூஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் மாதிரி இருந்துச்சு. அதே சமயத்தில் நிறைய பேர் இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த நபர் இன்டென்ஷனலாக ஃபைனலாக டச் பண்ணாருன்ட்டு. இது இன்டென்ஷனலாக இல்லை க்ரௌடு புஷ்ஷினால் வந்த டச்சான்றது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்கிறீங்களா?